ஹாய், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி 11. யாருக்கெல்லாம் வந்து தூக்கம் வரலையோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கஷ்டமான வேலையை செய்யலாம். ஓகேவா? அப்போ நம்ம வந்து தூக்கம் வரல, நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி கஷ்டமான வேலைகள் செஞ்சோம்னா நம்மளும் டயர்ட் ஆயிடுவோம், வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி பிடிக்காத வேலையெல்லாம் தூக்கம் வராத போது செய்யுங்க. ஓகேவா? எனக்கு இப்போ தான் டைம் இருக்குது, அதனால நான் இப்போ இருக்கிற இந்த கொஞ்சம் துணியை மடிக்கிறேன். பாருங்கள், மணி 11. எத்தனை மணி ஆனாலும் இதை மடிக்காமல் நான் போக மாட்டேன். எவ்வளோ துணி இருக்குது நீங்களே பாருங்கள். சார் தெரியுதா? சாய் கட்டி தூங்கிடுச்சு. இங்கே கொஞ்சம் மடித்து வச்சுருக்கேன். அப்படியே வந்து உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து நான் வந்து துணியெல்லாம் மடிச்சிடுறேன் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் போய் ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சை கழுவிட்டு வந்துடுறேன். மூஞ்சை கழுவிட்டு நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ரைட். மூஞ்சை கழுவிட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த வெயிலுக்கு வந்து தண்ணி வந்து குடிச்சுக்கிட்டே இருக்கணும். தண்ணியை குடிச்சு சாப்பிடவே முடியலங்க. உண்மையிலுமே நான் வந்து தண்ணியை ஃபுல்லாக இன்டேக் பண்ணிகிட்டே இருக்கேன். நான் எல்லாருமே தண்ணி குடிங்க, ரொம்ப நல்லது. யூரின் போங்க, அதை விட நல்லது. வெயிலுக்கு வந்து சூடு பிடிச்சிக்கும். தயவு செய்து யாரும் சில் தண்ணி குடிக்காதீங்க. மண்பானையில் ஊற்றி வச்சு கூட குடிங்க. ஆனால் வந்து ஃப்ரிட்ஜிலிருந்து தயவு செய்து ஊற்றி வச்சு குடிக்காதீங்க. அது வந்து நமக்கு எதிர்மறையாக வந்து சளி, காய்ச்சல் எல்லாத்தையும் உண்டு பண்ணும். அதனால வந்து ஃப்ரிட்ஜ் தண்ணி குடிக்காதீங்க. ஓகேவா? தண்ணி பக்கத்தில் வச்சுட்டு டயர்டானா எடுத்து குடிக்கணும்ல, அதுக்காக. இப்போ நம்ம பேசிக்கிட்டே துணியை மடிச்சிடலாமா? என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்காக தான் இந்த வீடியோவே. எனக்கும் வந்து நான் வந்து அப்படியே துணியும் மடிக்கணும், இருந்தாலும் அப்படியே உங்ககிட்ட பேசிக்கிட்டே வந்து வேலையும் செஞ்ச மாதிரி இருக்கும், பேசின மாதிரியும் இருக்கும். அதனால தான் என்னன்னா, அது என்னப்பா புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் வீடியோ போட்டால் சூப்பர் அண்ணா, சூப்பர் அண்ணி, நைஸ் கப்புள், நைஸ் ஜோடி அப்படின்னு அனுப்புறீங்க. சிங்கிளாக வீடியோ போட்டால் அவ்வளோ கேவலமாக இருக்குதா உங்களுக்கு கேட்குறேன்? ஜோடியாக போகிறவனும் அவன் பொண்டாட்டியை ஆட விட்டு தானே காசு சம்பாதிக்கிறான். அப்போ அவங்க வந்து ஒழுக்கமா? என்னப்பா இது நியாயம்? தனியாக ஆடுனா ஒழுக்கம் இல்லை. அவளை கண்டபடி இவ்வளோ கேவலமாக உன் மிச்சர் மாமா இல்லையா, உன் புருஷன் இல்லையா, என்னம்மா கேள்வி கேட்குறீங்க? அப்போ புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் கூடாடுறாங்களே, அப்போ அவங்களும் மிச்சர் மாமா தானே? கேளுங்க, அவங்களையும் கேளுங்க. பொண்டாட்டி ஏன்டா ஆட விட்டு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்க வேண்டியதானே? பெண்கள் இல்லாமல் எந்த துறையாவது எந்த வேலையாவது இருக்குதா? யோசிச்சு பாருங்க. ஒரு நகைக்கடைக்கு போகிறோம், ஏன் அழகான பெண்களை முன்னாடி நிற்க வைக்கிறாங்க? ஏன் பெண்களுக்கு நகையை போட்டு காமிக்கிறாங்க? பார்க்குறக்கு அழகாக இருந்தால் நகை வாங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தானே பெண்களை நிற்க வைக்கிறோம். ஜவுளி கடைக்கு போகிறோம், புடவையை பெண்களுக்கு கட்டி பார்த்து அழகாக இருந்தால் நம்ம அந்த புடவையை வாங்குகிறோம். பொம்பளைகளை தானே முன்னாடி நிற்க வைக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டிஃபன் கடையே போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன் அவங்க மனைவியை கூட இருக்க வைக்கிறாங்க? ஒரு பக்கம் உதவியும் கூட, இன்னொன்று பெண் அந்த இடத்துல ஒரு பெண் இருக்கா இல்லையா, நல்லா வியாபாரம் ஆகும், அவ்வளோதான். இதுதான் உண்மையான கருத்து. இதை வந்து யாரும் இல்லை எனக்கு ஒத்தாசையும் கூட தான், இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம உதவிக்கு தான், ஒரு 2 பேரும் பகிர்ந்து பார்க்கறது தான். இருந்தாலும் ஏன் அங்கே கடை நல்லா ஓடுது? ஒன்று டேஸ்ட், ருசி நல்லா இருந்தால் ஓடும். இன்னொன்று நல்லா இருக்கோ நல்லாலையோ அங்கே ஒரு லேடிஸ் இருக்குது, அதனால வியாபாரம் ஆகும். அதுதான் இந்த ஒரு மைண்ட் செட்டு தான். அசிங்கமாக வீடியோ போடுறவளுக்கு கமெண்ட் பார்த்தா சும்மா பயங்கரமாக இருக்கும். நம்ம நீட்டாக வீடியோ போட்டால் உங்களுக்கு அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, கமெண்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கேவலமாக பேசுகிறோம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அதாவது பல தடவை சொல்லியாச்சு, நான் வந்து என்னோட திறமையை மட்டும்தான் இதில் காமிக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து கேவலமாக பேசுகிற நாய்க்கு பேசிக்கிட்டு போகுது, அதை பற்றி நமக்கு ஒன்றும் கிடையாது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உனக்கு வேலை இல்லையா? ஃபேஸ்புக்கை திறந்தாலே ஓ முகரை தான் வருது. ஏன் நீ அந்த முகரை பார்க்குற அவ்வளோ கஷ்டப்பட்டு பொழப்பு கெடுத்து என்னை பார்த்து எனக்கு ஏன் நீ அவ்வளோ தூரம் கமெண்ட் பண்ணுற? யோசிச்சு பாரு. உனக்கு வேலை வெட்டி இருந்தால் நீ அதை பார்ப்பியா? எனக்கு வேலை வெட்டி இருக்கனால தான் நான் ஓடிக்கிட்டே இருக்கிறேன், நான் ரெஸ்ட் இல்லாமல். நிறைய பேர் கேட்டீங்க, அக்கா வெயிட் லாஸ்
டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் உண்மையாலுமே இதில் மறைச்சி என்னப்பா ஆகுது, ப்ராமிஸாலுமே சொல்கிறேன். ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு தன்னால் வெயிட் லாஸ் அதே ஆயிடுச்சு. 9 கிலோ போயிடுச்சு கிட்டத்தட்ட. இப்போ இன்னைக்கு 30ஆம் தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய வெயிட் 60 கிலோ. 9 கிலோ எங்கே போச்சுன்னே தெரியல. தன்னால் வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. நான் வந்து உடம்பு வேணும்ட்டு குறைக்கணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. டயட் ஃபாலோ பண்ணல, அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சரிங்களா? அதுவாக உடம்பு போயிடுச்சு. பிடிக்கலையா வீடியோவை பார்த்து தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பார்க்கணும்? செருப்பு அனுப்புறது, தேவையில்லாமல் கமெண்ட் இருக்கிறது தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சோசியல் மீடியான்னு வந்துட்டோம்னாவே எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்மளை எத்தனை கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்க இருக்காங்க. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் என்னங்கிறதுனா பிடிக்கலையா தள்ளி விட்டு போயிட்டே இரு. ஏன் அவ்வளோ தூரம் தப்பாக கமெண்ட் பண்ணணும்? எனக்கு வேலை வெட்டிலேன்னு நீ பார்த்தியா? என் வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது? 6 நாள் நான் ஓடினாலும் 7ஆவது நாள் என் வீட்டை நான் நீட்டாக வச்சுக்குவேன். நான் அடுத்தவங்க சொல்லி தான் அந்த வேலையை செய்யணுங்கிறது கிடையாது. நான் ஒன்றும் குழந்தை இல்லை. நமக்கு தெரியுமல்ல என்ன வேலை செய்யணும் அப்படின்னு. பெண்ணாக பிறந்தவளுக்கு வீடு என்பது சுத்தமாக இருக்கணும். தன்னோட வீட்டு வேலைகளை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், சமைக்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அனைத்து பொறுப்புகளும் என் தலையில் இருக்குது. பல தடவை சொல்லியாச்சு. நான் என் குடும்பத்துக்காகத்தான் ஓடனே ஒழிய நீ பேசுகிற அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையவே கிடையாது. சரியா? ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கா, அது நியாயமாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நான். நீ சொல்கிறேங்கிறதுக்காகலாம் கேட்கவே மாட்டேன் நான். ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரெஸ் விஷயம். ஏன் நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம பண்ணக்கூடாதா? நம்ம ஆசைப்பட்டதை நம்ம போடக்கூடாதா? இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நம்ம எப்போ செத்து போவோன்னே தெரியாது. சாவுங்கிறது சீக்கிரமாக வந்துடுது, சொல்கிறக்கே இல்லை. யார் எப்போ செத்து போகிறாங்கன்னே தெரியல. திடீர்னு செத்து போயிடுறாங்க. இருக்க வரைக்கும் சந்தோஷமாக பிடிச்ச ட்ரெஸ்ஸை போடு, பிடிச்சதை பண்ணு, பிடிச்ச இடத்துக்கு போ, பிடிச்சதை சாப்பிடு, சந்தோஷமா இரு. யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்ல விஷயம். என்னை பொறுத்தளவு அப்படிதான். யாரையும் நோக வைக்க மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு இருப்பேன். எனக்கு கெடுதலே நினைத்தாலும் அதை கடவுள் பார்த்துக்கொள்வான் அப்படின்ட்டு நான் போயிட்டே இருப்பேன். நான் அப்படிதான். பதிலுக்கு உன்னை திட்டுறது, பழி வாங்கிறது, இந்த கேவலப்படுத்துறது, இதெல்லாம் நமக்கு வரவே வராதுப்பா. சரியா? நம்ம வழியில் நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். என்றாவது ஒரு நாள் நம்மளுடைய நிலையும் மாறும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். அதை விட்டுட்டு திட்டுறதை நினச்செல்லாம் நான் வருத்தப்பட்டு உட்காந்துன்னா எனக்கு அதுக்கு கூட டைம் இல்லை. வருத்தப்படுறதுக்கு கூட காலையில் 9 மணிக்கு போனால் 6 மணிக்கு தான் ரேஷன் கடையை விட்டு வர்றேன். வந்து வீட்டில் வேலை சரியாக இருக்குது. சமைக்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், இதுக்கு இடையில ரீல்ஸ் போடணும், நீங்கள் திட்டிருக்கீங்களா, நல்லது பண்ணியிருக்கீங்களாங்கிற அந்த கமெண்டை பார்க்கணும். இதெல்லாம் எவ்வளோ வேலை இருக்குது யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் நினைக்கலாம், சரியா எங்களுக்கு எல்லாம் இருக்குது, நாங்கள் எல்லாம் இதுக்குள்ளே வந்து நம்ம காலை வச்சாச்சு. இப்படி சோசியல் மீடியான்னு வந்தாச்சு. நீ திட்டுறதுனால நான் பயந்துட்டு இதை விட்டுட்டு போனோன்னு வச்சுக்கே, இவ்வளோ நாள் நான் பட்டதுக்கு ஒரு பலனே இல்லாமல் போயிடும். அதனால அசிங்கமாக தயவு செய்து கமெண்ட் பண்ணாதீங்க. தப்புன்னு பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணலாம், இப்படி தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. என்னோடய வீடியோஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் வெளிப்படுத்திட்டு இருக்கேன், அவ்வளோதான். இந்த எக்ஸ்ட்ராவாக அதை பண்ணுறது இதை பண்ணுறதெல்லாம் நமக்கு வராது. எனக்கு கலைங்கிறது ஒரு ஆர்வம், எனக்கு பிடிக்கும், அதனால நான் அதை பண்ணுறேன். இதில் உனக்கு என்னப்பா பிரச்சனை? எதுக்குடா தப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க? யோசிச்சு பாரு. ஜோடியாக ஆடுறாங்க, எல்லாம் இடுப்பை காமிச்சிட்டு அப்படி காமிச்சிட்டு ஆடுறாங்க. அவங்கள என்ன சூப்பர் அண்ணி, நைஸ் ஜோடி, நைஸ் கப்புள் அப்படின்னு அனுப்புறீங்க. தனியாக ஆடுனா அதுக்கு பேர் டே உன் புருஷன் இருக்கானா இல்லையா, மிச்சர் மாமா ஓடிட்டானா, அப்போ பொண்டாட்டி புருஷன் முன்னாடி 2 பேரும் ஆடுறவங்களாம் அவங்கெல்லாம் என்ன ஃபேமிலி? நல்ல ஃபேமிலி அவங்கெல்லாம்? நியாயமாக கமெண்ட் பண்ணுங்க, யோசிச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரியா? திறமையை யார் காமிக்கிறா, அசிங்கத்தை யார் காமிக்கிறா அப்படின்னு. ஏன் நான் பாரு உங்ககிட்ட பேசிக்கிட்டே துணி மடிக்கலான்னு சொல்லிட்டு இந்நேரம் பாதி துணி மடிச்சிருப்பேன். உங்ககிட்ட பேசுனதுனால வேலையே ஓட மாட்டேங்குது. அதனால நான் சொல்ல வந்ததெல்லாம் சொல்லியாச்சு. எத்தனை மணி ஆனாலும் சரி, சும்மா சில்லுன்னு எல்லா துணியும் மடிக்காமல் நான் தூங்கவே மாட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், தூக்கம் வராத போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. ஓகேவா? யாருக்கெல்லாம் சாய் தீபாக்காவை பிடிக்குமோ நான் சொன்ன விஷயம்
நல்லது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உடனே கமெண்ட் பண்ணால் நீங்கள் ரீப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னுலாம் கேட்காதீங்க. எல்லாரும் கமெண்ட் பண்ணுறீங்களே, உங்கள் கமெண்ட்ஸை நான் படிச்சுக்குவேன். அதுக்கு உண்டான பதில் தான் இதுவே ஒழிய உடனே நீங்கள் ரீப்ளை பண்ணல அப்படின்னால தயவுசெய்து நினைக்காதீங்க. நல்ல கமெண்ட் அத்தனையுமே நம்ம அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு உற்சாகத்தை தான் கொடுக்குமே ஒழிய படிக்காமல் நான் இப்படி பேசுவேன் கமெண்டுகளை யோசிச்சு பாருங்கள். கெட்ட நாய் அது பண்ணிட்டு தான் இருக்கும். நல்ல வயிற்றில் பிறந்திருந்தா அந்த நாயெல்லாம் நாதேரி நாயெல்லாம் அப்படி கமெண்ட் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள். நல்ல குடும்பத்தில் பிறந்தவன் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். அவன் வீட்டுக்குள்ளே அவன் பொண்டாட்டி, அவன் புள்ள, அவங்க ஆத்தா எல்லாமே இருக்கிற முள்ளமாத்தனத்தை பூரா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இவனுக்கு வெளியே ஓக்கிற மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. அதுதான் உண்மை. சரியா? நீ சொல்லி நான் நல்லா வாங்கணுங்கிற அவசியமே கிடையவே கிடையாது. என் மனசாட்சிக்கு தெரியுமில்ல நான் நல்லவளா கெட்டவளா அப்படின்ட்டு. இல்லைப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா முடியல. அதனால தயவு செய்து சொல்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பிடிக்கலையா பிளாக் பண்ண தள்ளி விடு. போ போ போயிட்டே இரு. அதை விட்டுட்டு பொல்லாப்பு கெடுத்து பேராகிராஃப் மாதிரி ஏன் அவங்க வழியில் போயிட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஃபேமிலியில் சிங்கிளாக ஒரு பெண் வந்து ஒரு குழந்தைய வளர்க்குறான்னா அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? எவ்வளோ இன்னல்கள், எவ்வளோ கஷ்டங்களை சமாளித்து அவங்க வந்திருப்பாங்க. பேசுகிற நாய் எப்படி வேணாலும் பேசலாம். உனக்கு பொழப்பே இல்லையா, இப்படி தான் சம்பாதிக்கணும்னா எப்படி சம்பாதிக்கிறோம்? இதுவும் ஒரு வேளை சினிமாவில் நடிக்கிறாங்களே, அப்போ அவங்களெல்லாம் என்னப்பா சொல்கிறது? அவங்களுக்கு அது தொழில். நம்ம என்ன தொழில் செய்கிறோமோ அதுதான் நமக்கு தெய்வம். நம்ம செய்யும் தொழிலே நமக்கு தெய்வம். இதுவும் ஒரு வேலை தான். நீ நடி பார்க்கலாம், நீ சொல்கிற இல்லை, ஆடுற மாதிரி ஆடுப்பா, பேசுகிற மாதிரி பேசுப்பா, அழுகிற மாதிரி அழுப்பாக்கலாம், நீ நடி பார்க்கலாம். உன்னால் வாயில் மட்டும்தான் வக்கனையாக பேச முடியும், செயலில் பண்ணவே முடியாது. சினிமாவில் நடிக்கிறவங்க எல்லாம் அப்படி காலை தொட்டு கும்பிடணும். எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒரு ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம், எத்தனை டேக் போகிறாங்க தெரியுமா? ஒரு படத்தை நமக்கு ஈஸியாக நம்ம பிடிக்கலன்னு சொல்லிடுறோம். அவங்க படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சாமி. கேமராமேனுக்கெல்லாம் அப்படியே பெரிய நன்றி சொல்லணும். எவ்வளோ ஒரு பொறுமையாக எத்தனை டேக்கு தான் போவாங்கன்னே தெரியாது. அவ்வளோ கஷ்டம். ஆனால் அசால்ட்டாக சொல்லிடுறது, உனக்கு வேறு பொழப்பே இல்லையா? வேலைக்கும் போயிட்டு வந்துட்டும் இதுவும் ஒரு பொழப்பு தான். அந்த பொழப்பை உன்னால் பண்ண முடியுமா? உன்னால் பேச மட்டும்தான் முடியும், வேற ஒன்றத்தையும் கிளிக்க முடியாது. அதனால சரியா? பிடிக்கலையா பார்க்காத. இப்போ நீ எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுறான்னு வச்சுக்கேன், உனக்கு என்னை ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீ என் வீடியோ ரொம்ப விரும்பி பார்க்குறேன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரியா? பிடிக்கலையா, ஐயோ இவன் மூஞ்சி பார்த்தாலே கடுப்பாதுன்ட்டு போயிடணும். கமெண்டே பண்ணக்கூடாது, என் பேஜுக்கே வரக்கூடாது, என்னோட வீடியோஸையே பார்க்கக்கூடாது. பார்த்து நீ எனக்கு கமெண்ட் பண்ணுறேன்னா என் வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால சொல்கிறேன், நீ எவ்வளோ திட்டினாலும் நான் வீடியோ பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னோட வழியில் போயிட்டு தான் இருப்பேன். எனக்கு வெற்றி கிடைக்க வரைக்கும் நான் போயிட்டு தான் இருப்பேன். எவ்வளோ வயசானாலும் சரி, ஆட்சி மனோரமா மாதிரி ஆனாலும் சரி, நான் வந்து வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகேவா? நீங்கள் சொல்லி நான் பண்ணுவது கிடையாது. இப்போவும் வந்து இந்த எதுக்குன்னா தப்பாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தானே என்னுடைய என்னை உற்சாகப்படுத்துகிற என்னோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி தான் சொல்லுவேன். என்னை அக்காவாக நினச்சாலும் சரி, தங்கச்சியாக நினச்சாலும் சரி, அத்தையாக நினச்சாலும் சரி, அம்மாவாக நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி, என்னோட உறவுகளுக்கு நான் நன்றி தான் சொல்லுவேன். என்னை திட்டுறவங்களுக்கு தான் இந்த பதிவே உடைய எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு கிடையவே கிடையாது. உண்மையாக உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் ஏதோ வர்றேன். எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி இருந்தும் நான் இவ்வளோ வீடியோஸ் போடுறேன்னா சரி நம்மளாலே முடியும், அவ்வளோதான். கொஞ்சம் ரெஸ்ட்டு, கொஞ்சம் இது எனக்கும் எல்லாம் இருக்குது. ஆனால் பார்க்குறவங்ககிட்ட நான் எதையுமே சொல்ல மாட்டேன். எனக்கு வலிக்குது, நான் வலிக்குதுன்னு சொன்னால் என் வலி நீங்கள் வாங்கி போகிறதும் கிடையாது. நான் என்ன ஆல்ரெடி என்னை நடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம ஏன் அதை சொல்லணும்? என்னோட சுமையை நான் தான் சுமக்கணும். வலிச்சாலும் வலிக்கலினாலும் வேதனை எனக்கு தான். அதனால் நான் ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? சொல்லு பார்க்கலாம். ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு ஆடுறா பாடுறா என்னோட இஷ்டம். அந்த வழியை நான் தான் பொறுத்துக்கிறேன். நான் இதில் உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு தான் நல்லா விட்டுறணும். சரியா? அதனால தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? மறுபடியும் சொல்கிறேன், தூக்கம் வராத போது இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யுங்க. எத்தனை மணி ஆனாலும் சரி இதை நான் மடிக்காமல் தூங்கவே மாட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து இன்னும் காலையில் நிறைய வேலை இருக்குது. மெயின் வேலை இதுதான். கண்ணை மூடுனா முன்னாடி துணி மட்டும்தான் வந்து நிற்குது. ஐயோ இவ்வளோ மழை கிடக்குது, 2 மலை இருக்குது. இங்கே பாருங்க எவ்வளோ தூரம் கிடக்குதுன்ட்டு. அதனால இதை வந்து
நீங்கள் நினைக்கலாம் அக்கா கை மடிச்சிடலாமல்லக்கா அப்படின்ட்டு. கை மடிக்கிறோம்ப்பா, இருந்தாலும் வந்து எப்படியும் வந்து அது சேர்ந்துருது. ஒரு நேரம் டயர்டாக இருந்தால் அப்படியே போட்டுறோமா, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இவ்வளோ சேர்ந்து போச்சு. அதனால் இந்த ஒரு வாட்டி தான், இனி இந்த தப்பாக பண்ணக்கூடாது. கை மடித்து வச்சிடணும். கொஞ்சமும் நம்மளும் சுறுசுறுப்பாக இது பண்ணணும். சுறுசுறுப்பாக தான் இருக்குது, இருந்தாலும் முடியல, ஓடிக்கிட்டே இருக்கனால ரொம்ப இதாக இருக்குது. சரியா? அவ்வளோதான். அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துடும், நான் போய் தூங்கிடுவேன். உங்ககிட்ட பேசிட்டு அந்த துணியை மடிக்கவே இல்லை, அதனால் நான் துணி மடிக்க ஆரம்பிக்கிறேன். யாருக்கெல்லாம் சாய் தீபாக்காவை பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? பாய், குட் நைட், நிம்மதியாக தூங்குங்க. மணி பார்த்தீங்கன்னா 12:30. எப்படியோ ஒரு வழியாக துணியை மடிச்சிட்டேன். காமிக்கிறேன் பாருங்க. எப்படி துணியை மடிச்சாச்சுன்னா ஒரு வழியா விழுந்துருக்கேன். 12:30 ஆயிடுச்சு. 10:30க்கு நிற்க ஆரம்பிச்சது. 11:30, 12:30, 2 மணி நேரம் நின்று எல்லா துணியும் மடிச்சாச்சு. இனி போய் நிம்மதியாக தூங்க வேண்டியதான். ஓகே, பாய், குட் நைட்.